மின்சார பேருந்து கட்டமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன, அதன் உட்கட்டமைப்புகள் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஆய்வு பயணமாகவே முதலமைச்சர் இந்த சார்ஜிங் மையத்தை பார்வையிட்டிருக்கின்றார். இதன் உள்ளாக சென்று முதலமைச்சர்கள் இப்பொழுது அந்த மின்சார பேருந்துகளை பார்வையிடுகின்றனர் என்பதை பார்க்கின்றோம். பயணிகளுக்கான வசதிகள் என்னவெல்லாம் இருக்கின்றன, ஏனென்றால் மின்சார பேருந்துகளிலே மொபைல் போன் சார்ஜ் செய்வதற்கான வசதிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த மின்சார பேருந்துகளில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் நிறைய இருக்கின்றன. சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படும். குறைந்தபட்சம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து என்று நினைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பட்டனை, அந்த ஆபத்து உதவி பட்டனை அழுத்தினால் மேலும் அந்த சிசிடிவிகள் முறையாக செயல்பட தொடங்கிவிடும். காவல்துறையினருக்கும் அந்த பகுதியில் அந்த எந்த சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலைய எல்லைக்குள் அந்த பேருந்து பயணிக்கின்றதோ அந்த காவல் நிலையத்திற்கு குறிப்பிட்ட பேருந்தில் அவசர கால பட்டன் அழுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விவரம் தெரிய வந்து வரும். அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட காவலர்கள் ரோந்து பணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த பெண்களிடம் புகார்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அனைத்து பேருந்துகளிலும் இப்பொழுது சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. பேருந்தில் பயணிக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்லாமல் திருடர்கள் யாரும் பேருந்துகளில் ஏறி பிக் பாக்கெட் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் சிசிடிவி உள்ளிட்டவையெல்லாம் இந்த மின்சார பேருந்துகளில் பொருத்தப்பட்டு அவை முறையாக செயல்படுத்தும் வருகின்றன. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் அவற்றையெல்லாம் பார்வையிட்டு வருகின்றார். அந்த மின்சார பேருந்துகளில் அமர்ந்து பார்க்கின்றார். இருக்கைகள் தரமாக இருக்கின்றனவா என்பதையெல்லாம் முதலமைச்சர் பார்த்து வருகின்றார். மின்சார பேருந்தில் ஏறி முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார் என்பதையும் கடந்து அந்த இருக்கையில் அமர்ந்து வியாசர்பாடி பணிமனையில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேருந்துகள் பராமரிக்கப்படுகின்றன. மின்சார பேருந்துகளின் இருக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையெல்லாம் அமர்ந்து பார்த்து முதலமைச்சர் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சார்ஜிங் நிலையங்களிலே எவ்வாறு மின்சார பேருந்துகளுக்கு சார்ஜ் செய்யப்படுகின்றது, 2 மணி நேரத்தில் முழுவதுமாக மின்சார பேருந்துகளை சார்ஜ் செய்ய முடியும், அந்த அளவு வசதிகள் இருக்கின்றன. எனவே முதலமைச்சர் அவற்றையெல்லாம் பார்வையிட்டு வருகின்றார். இன்னும் கூடுதலாக பல மின்சார பேருந்துகள் சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன. ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய டீசல் பேருந்துகளுக்கு மாற்றாக அந்த மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன. எனவே புதிய மின்சார பேருந்துகளை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கேற்ற முறையில் கூடுதலாக மின்சார சார்ஜிங் மைய கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் இன்றைய இந்த ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி கூட கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக முதலமைச்சர் இந்த ஆய்வு திட்டமிடப்பட்டிருந்தது. 3 மணி நேரம் அளவிற்கு முதலில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பது, கோப்புகளை பார்வையிடுவது, அதன் பிறகு பொதுமக்களை சந்தித்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பது, பிறகு பெண் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் முதலமைச்சரிடம் புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் மின்சார பேருந்து சார்ஜிங் நிலையத்தை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். மேலும் சார்ஜிங் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தெரிந்து கொண்டார். (32) சார்ஜிங் பாயிண்டுகள் உள்ள பேருந்து பணிமனையில் சார்ஜிங் நிலையத்தில் மின் பேருந்துகள் 2 மணி நேரத்தில் முழு சார்ஜ் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாசர்பாடி பணிமனையில் 140 மின்சார பேருந்துகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன எனவும் முதலமைச்சர் விஜயிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு முறை முழு சார்ஜ் செய்யப்பட்ட ஏசி பேருந்து 180 கிலோமீட்டர் தூரம் முறை இயக்கப்படும் என முதலமைச்சர் விஜயிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். முதலமைச்சர் விஜய் தற்போது வியாசர்பாடியில் அமைந்திருக்கக்கூடிய மின்சார பேருந்து சார்ஜிங் ஸ்டேஷனை தற்போது ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் போக்குவரத்துத்துறை அமைச்சர் பார்த்திபன் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வரவேற்றிருக்கிறாங்க. இங்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகிறது, எப்படி பேருந்து சார்ஜ் செய்யப்படுகிறது, ஒரு பேருந்து முழுமையாக சார்ஜ் செய்தால் அது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கும், ஏசி பேருந்து என்றால் எத்தனை கிலோமீட்டருக்கு பயணிக்கும், நான் ஏசி பேருந்து என்றால் எத்தனை கிலோமீட்டருக்கு பயணிக்கும் என்பதை குறித்தெல்லாம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை விளக்கம் அளித்தாங்க. அதே போல முதலமைச்சர் விஜய் சென்னையில முழுமையாக மின்சார பேருந்து இயக்கப்பட வேண்டும், அதே போல ஏசி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாங்க. அந்த அறிவுறுத்தலுக்கு இணங்க சென்னையில மேலும் கூடுதலாக கிட்டத்தட்ட 3000 மின் பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு இன்றைய நிலவரப்படி சென்னையில 625 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில மேலும் 3000 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது.
அந்தந்த பேருந்துகள் எல்லாம் எந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட இருக்கின்றன, அந்த பேருந்துகளுக்கெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன்கள் எங்கெங்கு அமைக்கப்பட இருக்கின்றன என்பது குறித்து ஒரு செயல்முறை விளக்கத்தை அதிகாரிகள் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் தற்போது போக்குவரத்து பணிமனையிலிருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்கிறோம். இந்த பணிமனைக்கு உள்ளே வரும்போது இங்க மின்சார பேருந்தினுடைய ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், இங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே வரிசையில் நின்று முதலமைச்சர் விஜய் அவர்களை விசில் அடித்து வரவேற்ற காட்சிகளை வந்து பார்க்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.